Hello, my dear students. Welcome to the Hindi lesson of Learn with Hema. This is Madhyama lesson 16. இந்த வீடியோவில் கஹானி questions and answers பார்க்க போகிறோம். கஹானின்னா என்ன? கதை, ஸ்டோரி. கஹானி பிரஷ்னோं के उत्तर. Question paper pattern. மத்தியமா எக்ஸாமில் பேப்பர் 2ல் ரோமன் லெட்டர் 1ல் வரும் இந்த போர்ஷன். கஹானி பிரஷ்னோं के उत्तर लिखिए. கஹானி கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். இதுக்குண்டான கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பேஜ் நம்பர் 212ல் இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு டோட்டலாக 5 கஹானி, ஒவ்வொரு கஹானிக்கும் 5 கொஷின்ஸ், ஸோ டோட்டல் 25 கொஷின்ஸ் படிக்கணும். எக்ஸாமில் 4 கொஷின் கேட்பாங்க, ஏதாவது 2 ஆன்சரை சாய்ஸில் எழுதலாம். ஈச் ஆன்சர் கேரிஸ் 2.5 மார்க்ஸ், ஸோ டோட்டல் 5 மார்க்ஸ் செக்யூர் பண்ணலாம். கஹானி ஏக் தாயி. தாயினா ஹிந்தியில் என்ன மீன் பண்ணுறாங்கன்னா ஆண்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கிலீஷில் அதுக்கு மீனிங் சித்தியாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம். அதை தான் தாயின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அதுதான் கஹானி பேர். ஃபர்ஸ்ட் கொஷின், தாயி கஹானி கே கஹானிக்கார் கौन है? தாயி கஹானி கே கஹானிக்கார் कौन है? கஹானிக்கார்னா யாருன்னா கதாசிரியர், ஸ்டோரி ரைட்டர். ஸோ அவரோட பேர் கேட்குறாங்க. நீங்கள் கஹானிக்கார் பேரை மட்டும் ஒரு 5 டைம்ஸ் 10 டைம்ஸ் எழுதி பார்க்கணும். இந்த கஹானிக்காரை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. தாயி கஹானி கே கஹானிக்கார் ஸ்ரீ விஸ்வம்பர் ஷர்மா கௌஷிக் ஹே. தாயி கஹானி கே கஹானிக்கார் அப்படியே எழுதிக்கோங்க கொஸ்டின்லேருந்து. கौनக்கு பதிலாக ஸ்ரீ விஸ்வம்பர் ஷர்மா கௌஷிக் ஃபுல் நேம் எழுதணும். ताई कहानी के कहानीकार श्री विश्वंभर शर्मा कौशिक हैं. ताई कौन थी और उनका नाम क्या था? थीக்கு மேலே புள்ளி வச்சுருக்காங்க பாருங்கள். थी அப்படின்னு படிக்கணும். அதை தாயி கோன் थी மரியாதையாக கேட்குறோம். தாயின்றவங்க யார்? உன்கா நாம் क्या था அவங்களோட பேர் என்ன? தாயி बाबू रामजी दास की पत्नी थी. सो फर्स्ट क्वेश्चन का आंसर है ना, ताई बाबू रामजी दास की पत्नी थी और उनका नाम रामेश्वरी था. அவங்க பேர் என்ன? रामेश्वरी. ताई बाबू रामजी दास की पत्नी थी और उनका नाम रामेश्वरी था. இந்த ரெண்டு நேமும் மனப்பாடம் பண்ணிக்கணும். रामजी दास और कृष्णदास कौन थे? ராம்ஜி தாஸும் கிருஷ்ணதாஸும் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ராம்ஜி தாஸ் और கிருஷ்ணதாஸ் பாய் பாயி தே. பாய் பாயினா அண்ணன் தம்பி சகோதரர்கள், அதை தான் பாய் பாயின்னு சொல்கிறாங்க. ராம்ஜி தாஸ் और கிருஷ்ணதாஸ் பாய் பாயி தே. ரீகேப், தாயி கஹானி கே कहानीकार कौन है? ताई कहानी के कहानीकार श्री विश्वंभर शर्मा कौशिक हैं. ताई कौन थी और उनका नाम क्या था? ताई बाबू रामजी दास की पत्नी थी और उनका नाम रामेश्वरी था. रामजी दास और कृष्णदास कौन थे? रामजी दास और कृष्णदास भाई भाई थे. ताई मनोहर से क्यों घृणा करती थी? ताई मनोहर से क्यों घृणा करती थी? ताई मनोहर से क्यों, ஏன், घृणा, घृणा என்றால் வெறுப்பு, hatred. why did தாயி hate मनोहर? தாயி मनोहரை ஏன் வெறுத்தார்? निःसंतान होने के कारण தாயி मनोहर से घृणा करती थी. நிःசந்தான அந்த வேர்டை பாருங்கள். நீக்கு பக்கத்தில் 2 புள்ளி இருக்குது, அதுக்கு பேர் என்னது? விசர்க். படித்தோம் இல்லையா கிராமர் லெசனில். ஸோ நிகசந்தான் அப்படின்னா, சந்தான்னா என்ன? குழந்தை பாக்கியம், குழந்தை பேரு. ஸோ நிகசந்தான்னா குழந்தை இல்லாத காரணத்தினால், குழந்தைகள் இல்லை, குழந்தை செல்வம் இல்லாத காரணத்தினால். நிகசந்தான் ஹோனே கே காரன் தாயி மனோகர் சே கிருணா கர்த்தி थी. மனோகருக்கு குழந்தை செல்வம் இல்லை, அதனால் தாயி மனோகரை வெறுத்தார். निःसंतान होने के कारण ताई मनोहर से घृणा करती थी. मनोहर को गिरते देखकर ताई
रामेश्वरी की मनोदशा कैसी थी? मनोहर को गिरते देखकर ताई रामेश्वरी की मनोदशा कैसी थी? मनोहर को गिरते देखकर, मनोहर விழுவதை பார்த்து, தாயி ராமேஸ்வரி की मनोदशा, தாயி ராமேஸ்வரியின் மனநிலை, மனோதஷா என்றால் மனநிலை, கேசி தி எவ்வாறு இருந்தது. அதாவது மனோகர் வந்து விழுந்துட்டான், அதை பார்த்து ராமேஸ்வரியோட மனநிலை என்னவா இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. मनोहर को गिरते देखकर ताई रामेश्वरी बेहोश होकर बुखार में पड़ गई. बेहोश होकर, बेहोश அப்படின்னா அன்கான்ஷியஸ், அதாவது மயக்கமடைந்து. बेहोश होकर மயங்கி விழுந்து, புகார் மே படுகயி ஜுரத்தில் விழுந்தாள். சரியா? மயங்கி ஜுரத்தில் விழுந்தாள். புகார் மே படுகயி, புகார் மீன்ஸ் ஃபீவர். மனோகர் கோ கிர்த்தே தேக்கர் தாயி ராமேஸ்வரி, அது வரைக்கும் கொஸ்டின்லேருந்து எடுத்து எழுதிக்கோங்க. பேஹோஷ் ஹோக்கர் புகார் மே படுகயி, மயங்கி ஜுரத்தில் விழுந்தாள். ரீகேப். ताई मनोहर से क्यों घृणा करती थी? निःसंतान होने के कारण ताई मनोहर से घृणा करती थी. मनोहर को गिरते देखकर ताई रामेश्वरी की मनोदशा कैसी थी? मनोहर को गिरते देखकर ताई रामेश्वरी बेहोश होकर बुखार में पड़ गई. कहानी 2. शरणदाता. शरणदाताना என்னன்னா அகதி அப்படின்னு அர்த்தம். इंग्लिश रेफ्यूजी. शरणदाता. शरणदाता कहानी के कहानीकार कौन है? शरणदाता கதையினுடைய கதாசிரியர் யார்? शरणदाता कहानी के कहानीकार श्री सच्चिदानंद हीरानंद वात्स्यायन अगेय जी है. शरणदाता कहानी के कहानीकार நேம நல்லா கவனிங்க. ஸ்ரீ சச்சிதானந்த் ஹீரானந்த் வாத்ஸ்யாயன் அகேய் ஜி ஹே. அகேய் அப்படின்றது வந்து இன்வெர்டட் கமாஸில் இருக்குது. அது என்னன்னா அகேய் அப்படின்றது வந்து அன்னோன் அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷில் அனானிமஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது ஒரு பட்டப்பேர் மாதிரி. ஸோ அதுதான் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. அகேய் ஜி ஹே. புக்கில் ஸ்பெல்லிங் பார்த்து கரெக்டாக படித்து எழுதுங்க. शरणदाता कहानी के कहानीकार श्री सच्चिदानंद हीरानंद वात्स्यायन अगेय जी हैं. देवेंद्र लाल जी को कौन बचाना चाहते हैं? தேவேந்தர் லால்ஜி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை யார் காப்பாற்ற விரும்புகிறார்? கோன் பச்சானா சாஹ்தே ஹேன். देवेंद्र लाल जी को रफ़ीकुद्दीन नामक एक मुसलमान दोस्त बचाना चाहते हैं. देवेंद्र लाल जी को, देवेंद्र लाल जिயை रफ़ीकुद्दीन नामक, रफ़ीकुद्दीन என்ற பெயர் கொண்ட एक मुसलमान दोस्त, ஒரு முஸ்லிம் நண்பர், बचाना चाहते हैं காப்பாற்ற விரும்புகிறார். रीकैप. शरणदाता कहानी के कहानीकार कौन हैं? शरणदाता कहानी के कहानीकार श्री सच्चिदानंद हीरानंद वात्स्यायन अगेय जी हैं. देवेंद्र लाल जी को कौन बचाना चाहते हैं? देवेंद्र लाल जी को रफ़ीकुद्दीन नामक एक मुसलमान दोस्त बचाना चाहते हैं. देवेंद्र लाल जी शेख के यहाँ किस हालत में रहते हैं? देवेंद्र लाल जी शेख के यहाँ किस हालत में रहते हैं? देवेंद्र लाल जी ஷேக் கே யஹா அப்படின்னா ஷேக்கினுடைய இடத்தில், ஷேக் ஷேக்கினுடைய இடத்தில், கிஸ் ஹாலத் மே ரஹ்தே ஹே எந்த நிலையில் உள்ளார்? தேவேந்தர் லால்ஜி ஷேக்கினுடைய இடத்தில் எவ்வாறு இருந்தார்? देवेंद्र लाल जी को शेख के यहाँ अकेले एक बंद कमरे में रहना पड़ता है. देवेंद्र लाल जी को शेख के यहाँ, ஷேக்கினுடைய இடத்தில், அக்கேலே தனியாக, அலோன், एक बंद कमरे में ஒரு மூடப்பட்ட அறையில், பந்துனா மூடப்பட்ட, கமரே அறையில், a closed room,
देवेंद्र लाल जी को शेख के यहाँ अकेले एक बंद कमरे में रहना पड़ता है இருக்க வேண்டியதாக உள்ளது देवेंद्र लाल जी को शेख के यहाँ अकेले एक बंद कमरे में रहना पड़ता है भोजन की जांच देवेंद्र लाल जी ने कैसे की भोजन की जांच देवेंद्र लाल जी ने कैसे की भोजन அப்படின்னா சாப்பாடு மீல்ஸ் भोजन की जांच जांचना ஆய்வு இன்ஸ்பெக்ஷன் சாப்பாட்டை தேவேந்தர் லால்ஜி எப்படி ஆய்வு செய்தார் ஹவு டிட் தேவேந்தர் லால்ஜி இன்ஸ்பெக்ட் த ஃபுட் தேவேந்தர் லால்ஜி ने भोजन की जांच எப்படி செய்தார் बिलाव को खिलाकर की बिलावना என்ன பில்லினா கேட்டு பிலாவ்னா மேல் கேட் இது படித்தோம் இல்லையா நம்ம ஸோ பிலாவ் கோ खिलाकर பிலாவுக்கு சாப்பாடு கொடுத்து खिलाकरனா சாப்பிட கொடுத்து ஆய்வு செய்தாராம் அந்த கேட்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்றாரு ஸோ அது சாகுதா இல்லை பிழைக்குதான்னு பார்த்துட்டு நாம் சாப்பிட்லான்னு அப்படி கொடுத்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறாரு देवेंद्र लाल जी ने भोजन की जांच बिलाव को खिलाकर की अंत में देवेंद्र लाल जी क्या जान लेते हैं अंत में கடைசியில் at last देवेंद्र लाल जी क्या जान लेते हैं என்ன புரிந்து கொள்கிறார் என்ன அறிந்து கொள்கிறார் what does देवेंद्र लाल जी understand at the end अंत में देवेंद्र लाल जी यह जान लेते हैं कि இது அப்படியே எழுதணும் अंत में देवेंद्र लाल जी यह जान लेते हैं कि दुनिया में உலகத்தில் खतरा खतरा என்றால் ஆபத்து बुरे की ताकत के कारण नहीं बुरे அப்படின்னா தீயவர்கள் கெட்டவர்கள் बुरे की ताकत ताकத்னா வலிமை ஸ்ட்ரென்த் ஸோ தீயவர்களின் வலிமையின் காரணத்தினால் ஆபத்து வருவதில்லை अच्छे की दुर्बलता के कारण ही है अच्छेனா நல்ல மனிதர்களின் துர்பல்தா பலவீனங்களின் காரணமாகத்தான் ஆபத்துகள் வருகிறது தீயவர்களின் வலிமையினால் அல்ல நல்லவர்களின் பலவீனங்களினால்தான் உலகத்தில் ஆபத்துகள் நெருங்குகின்றன அப்படின்னு யார் புரிஞ்சுக்கிட்டாராம் தேவேந்தர் லால்ஜி புரிஞ்சுக்கிட்டார் रिकैप देवेंद्र लाल जी शेख के यहाँ किस हालत में रहते हैं देवेंद्र लाल जी को शेख के यहाँ अकेले एक बंद कमरे में रहना पड़ता है भोजन की जांच देवेंद्र लाल जी ने कैसे की देवेंद्र लाल जी ने भोजन की जांच बिलाव को खिलाकर की अंत में देवेंद्र लाल जी क्या जान लेते हैं अंत में देवेंद्र लाल जी ये जान लेते हैं कि दुनिया में खतरा बुरे की ताकत के कारण नहीं अच्छे की दुर्बलता के कारण ही है कहानी 3 अकबरी लोटा லோட்டானா அந்த சொம்பு அப்படின்னு அர்த்தம் அக்பரி லோட்டானா ராஜா காலத்து சொம்பு அதுதான் இந்த லெசனோட பேர் அக்பரி லோட்டா கஹானி கே கஹானிக்கார் कौन है கதாசிரியர் யார் अकबरी लोटा कहानी के कहानीकार श्री अन्नपूर्णानंद हैं श्री अन्नपूर्णानंद हैं अकबरी लोटा कहानी के कहानीकार श्री अन्नपूर्णानंद हैं लाला जी ने रुपये के लिए किस से मदद मांगी लाला जी ने रुपये के लिए पणத்துக்காக किस से யாரிடம் मदद मांगी उदवी கேட்டார் लाला जी ने रुपये के लिए अपने दोस्त तन्नुடைய நண்பர் பண்டித் பில்வாசி மிஸ்ரா से मदद मांगी பண்டித் அதை எப்படி பா போட்டு மேலே பிந்து வச்சா பண்டித்துன்னு படிக்கணும் ஃபுல்லாக பண்டித் எழுத வேண்டாம் டாக்டருக்கு நம்ம எப்படி இங்கிலீஷில் டிஆர்னு போடுவோம் இன்ஜினியருக்கு இஆர் போடுறோம்ல அது மாதிரி பண்டித்துக்கு பா போட்டு மேலே புள்ளி வைக்கணும் பண்டித் பில்வாசி மிஸ்ரா बिलवासी मिश्रा से मदद मांगी लाला जी ने रुपये के लिए अपने दोस्त तन्नुடைய नंबर पंडित बिलवासी मिश्रा से मदद मांगी रिकैप अकबरी लोटा कहानी के कहानीकार कौन है अकबरी लोटा कहानी के कहानीकार श्री अन्नपूर्णानंद हैं लाला जी ने रुपये के लिए किस से मदद मांगी लाला जी ने रुपये के लिए अपने दोस्त पंडित बिलवासी मिश्रा से मदद मांगी
लोटा कहाँ से और किस पर गिरा? லோட்டா कहाँ से और किस पर गिरा? லோட்டா कहाँ से எங்கிருந்து, किस पर गिरा எவர் மீது விழுந்தது? லோட்டா திமஞ்சலே से एक अंग्रेज पर गिरा. லோட்டா திமஞ்சலே से, திமஞ்சலே அப்படி என்றால் மேல் கூரை, கூரைத்தளம், அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர், டாப் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவோம்ல. அங்கே நின்றுட்டு அவர் தண்ணி குடித்தாராம். யார்? பண்டிட் பில்வாசி மிஸ்ரா. தண்ணி குடிக்கும்போது அந்த லோட்டா கை தவறி கீழே விழுந்துருது. கீழே யார் நிற்கிறாங்க? ஏக் அங்கிரேஸ் பர் கிரா, ஒரு வெள்ளைக்காரர் மீது விழுந்தது. அதாவது டூருக்கு வராங்கல்ல, அவர் கீழே நின்றுட்டு இருந்தாராம். மேலே இருந்து இந்த தண்ணியோடு இருந்த சொம்பு அந்த ஆங்கிலேயர் மீது விழுந்து விட்டது. லோட்டா திமஞ்சலே से एक अंग्रेज पर गिरा. मेजर डगलस हिंदुस्तान से क्या ले गए थे? மேஜர் டக்ளஸ் ஹிந்துஸ்தான் சே, பாரதத்திலிருந்து क्या ले गए थे, என்ன எடுத்துக்கொண்டு சென்றார்? மேஜர் டக்ளஸ் ஹிந்துஸ்தான் சே ஜஹாங்கீரி அண்டா, அண்டானா என்ன? முட்டை. ஜஹாங்கீரி அண்டா, ராஜா காலத்து முட்டை. லே கயே தே, வாங்கி கொண்டு போனார். மேஜர் டக்ளஸ் हिंदुस्तान से जहांगीरी अंडा ले गए थे. अंग्रेज ने कितने रुपये देकर लोटा खरीदा था? अंग्रेज ने, வெள்ளைக்காரர், कितने रुपये देकर, எத்தனை ரூபாய் கொடுத்து, லோட்டா खरीदा था, சொம்பை வாங்கி கொண்டார். अंग्रेज ने 500 रुपये, அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, 500 ரூபாய். தேக்கர் கொடுத்து, லோட்டா खरीदा था, அந்த சொம்பை வாங்கி கொண்டார். अंग्रेज ने 500 रुपये देकर लोटा खरीदा था. रिकैप. लोटा कहाँ से और किस पर गिरा? लोटा तिमंजले से एक अंग्रेज पर गिरा. मेजर डगलस हिंदुस्तान से क्या ले गए थे? मेजर डगलस हिंदुस्तान से जहांगीरी अंडा ले गए थे. अंग्रेज ने कितने रुपये देकर लोटा खरीदा था? अंग्रेज ने 500 रुपये देकर लोटा खरीदा था. कहानी 4. मंत्र. मंत्रना मंदिरम. स्पेल. मंत्र कहानी के कहानीकार कौन हैं? मंत्र कहानी के कहानीकार कौन हैं? मंत्र कहानी के कहानीकार मुंशी प्रेमचंद हैं. मुंशी प्रेमचंद हैं. भगत की विशेषता क्या थी? भगत की, அந்த பக்தரின், விசேஷ்தா, ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, விசேஷத்தன்மை, விசேஷ குணம், क्या थी, என்னவாக இருந்தது? सांप से कटे आदमी को भगत अपने मंत्रों से बचा सकता है, यही उसकी विशेषता थी. सांप से कटे, பாம்பினால் கொத்தப்பட்ட, ஆத்மிகோ, மனிதனை, பகத் அப்னே, அந்த பக்தன் தன்னுடைய, மந்திரங்களினால், மந்த்ரோं से, बचा सकता है, காப்பாற்ற வல்லவன். यही उसकी विशेषता थी, இதுவே அவனுடைய விசேஷ குணமாகும். सांप से कटे आदमी को भगत अपने मंत्रों से बचा सकता है, यही उसकी विशेषता थी. புரிஞ்சதா? रीकैप. मंत्र कहानी के कहानीकार कौन हैं? मंत्र कहानी के कहानीकार मुंशी प्रेमचंद हैं. भगत की विशेषता क्या थी? सांप से कटे आदमी को भगत अपने मंत्रों से बचा सकता है, यही उसकी विशेषता थी. कैलाश का शौक क्या था? कैलाश का शौक क्या था? கைலாஷின் ஷாக் அப்படின்னா பொழுதுபோக்கு, இங்கிலீஷில் ஹாபி சொல்லுவான் இல்லையா, அது என்னவா இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. कैलाश को सांपों के पालने, खेलाने और नचाने का शौक था. कैलाश को, கைலாஷுக்கு, सांपों को, பாம்புகளை, பால்னே, வளர்ப்பது, खेलाने, விளையாட வைப்பது, और நச்சானே, खेलाने நச்சானேனா விளையாட வைப்பது, அதை ஆட வைப்பது, நச்சானே கா ஷாக் தா,
பொழுதுபோக்காக இருந்தது. कैलाश को सांपों के पालने, खेलाने और नचाने का शौक था. कैलाश ने किसको आकर्षित करने के लिए सांप कला का प्रदर्शन किया था? कैलाश ने किसको आकर्षित करने के लिए सांप कला का प्रदर्शन किया था? कैलाश ने किसको याரை ஆக்கர்ஷித் करने के लिए ஈர்ப்பதற்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவதற்காக சாம்ப் கலாக்கா அதாவது அந்த பாம்பை வைத்து நடனமாட வைப்பது விளையாட வைப்பது அதை வந்து சாம்ப் கலா அதாவது ஸ்னேக் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பாம்பு கலை, அதை காட்சிப்படுத்தினான். பிரதர்ஷன் கியானா ப்ரெசென்ட் பண்ணுறது, ஒரு இடத்துல டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது. ஸோ யாரை ஈர்ப்பதற்காக கைலாஷ் பாம்பு கலையை காட்சிப்படுத்தினான்? कैलाश ने अपनी प्रेमिका मृणालिनी को आकर्षित करने के लिए सांप कला का प्रदर्शन किया था. क्वेश्चन அப்படியே எழுதணும். किसको அதுக்கு பதிலா अपनी प्रेमिका मृणालिनी को. अपनी प्रेमिका, प्रेमिका मीन्स लवर, காதலி, தன்னுடைய காதலி மிருணாளினியை ஈர்ப்பதற்காக பாம்பு கலையை काक्षीपड़तिनान. कैलाश ने अपनी प्रेमिका मृणालिनी को आकर्षित करने के लिए सांप कला का प्रदर्शन किया था. आखिर डॉक्टर साहब ने क्या महसूस किया? आखिर கடைசியில் டாக்டர் சாஹெப் ने, டாக்டர் சாஹெப் அப்படின்னா டாக்டர் சார் அப்படின்றோம்ல. क्या महसूस किया, महसूसனா உணர்வது, ஃபீல் பண்ணுறது. என்ன ஃபீல் பண்ணார், என்ன உணர்ந்தார்? பகத் கே நேக் வியவஹார் சே, நேக் வியவஹார் அப்படின்னா நன்னடத்தை, குட் பிஹேவியர். பகத் கே நேக் வியவஹார் சே, பக்தனுடைய நன்னடத்தையினால் டாக்டர் சாஹேப், டாக்டர் சார் ஆத்மக்லானி, ஆத்மக்லானி ஸ்பெல்லிங் நோட் பண்ணுங்கள். ஆத்மக்லானினா குற்ற உணர்வு, गिल्टी फीलिंग से घुल गए. घुल गए, घुल जाना அப்படின்னா கரைவது. அந்த கில்ட்டி ஃபீலிங்கில் அப்படியே கரைஞ்சிட்டாராம் அவர். ஓகே, he dissolved himself. भगत के नेक व्यवहार से டாக்டர் சாஹேப் ஆத்மக்லானி से घुल गए. பக்தனுடைய நன்னடத்தையினால் டாக்டர் சாஹேப் குற்ற உணர்வினால் கரைந்து விட்டார். ரீகேப். कैलाश का शौक क्या था? कैलाश को सांपों के पालने, खेलाने और नचाने का शौक था. कैलाश ने किसको आकर्षित करने के लिए सांप कला का प्रदर्शन किया था? कैलाश ने अपनी प्रेमिका मृणालिनी को आकर्षित करने के लिए सांप कला का प्रदर्शन किया था. आखिर डॉक्टर साहब ने क्या महसूस किया? भगत के नेक व्यवहार से डॉक्टर साहब आत्मग्लानि से घुल गए. कहानी 5 प्रायश्चित. प्रायश्चित्னா பிராயச்சித்தம், அதாவது அட்டோன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, காம்பன்சேஷன். ஒரு தப்பு பண்ணிட்டா அதை வந்து சரி பண்ணுறதுக்காக சில விஷயங்களை பண்ணுவோம், அதை தான் பிராயச்சித்தம்னு சொல்லுவோம். அதுதான் ஹிந்திலேயும் பிராயஷ்சித். प्रायश्चित कहानी के कहानीकार कौन हैं? कथासिरियर यार? प्रायश्चित कहानी के कहानीकार श्री भगवती चरण वर्मा हैं. भगवती चरण वर्मा. प्रायश्चित कहानी के कहानीकार श्री भगवती चरण वर्मा हैं. रामू की बहू किससे घृणा करती थी? रामू की बहू, பஹூனா யார்? மருமகள், டாட்டர் இன் லா. ராமுவினுடைய மருமகள் கிஸ்ஸே யாரை, கிருணா கர்த்தி தி, கிருணானா தெரியும் உங்களுக்கு, வெறுப்பது, ஹேட்ரட், ஷோயிங் ஹேட்ரட், ஹேட்டிங். யாரை வெறுத்தாள்? ராமுவினுடைய மருமகள் யாரை வெறுத்தாள்? ராமு கி பஹூ கப்ரி பில்லி சே கிருணா கர்த்தி தி. ராமுவின் மருமகள் கப்ரி பில்லி, கப்ரி பில்லினா, பில்லினா தெரியும் கேட், கப்ரி பில்லி அப்படின்னா பூனையின் ஒரு வகை,
அதை தான் கபரி பில்லின்னு சொல்வோம். ஸோ அந்த பூனை அவங்க வீட்டில் இருந்துச்சான், அதை அவள் வெறுத்தாள். ஏன் வெறுத்தாள்? ஏன்னா அது எல்லாம் சாப்பாடும் வந்து திருட்டுத்தனமாக வந்து சாப்பிட்ருச்சு. பால், தயிர், மோர் எதை வச்சாலும் சாப்பிட்ருது. அதனால அவள் அதை வெறுத்தா. रामू की बहू कबरी बिल्ली से घृणा करती थी. रीकैप. प्रायश्चित कहानी के कहानीकार कौन हैं? प्रायश्चित कहानी के कहानीकार श्री भगवती चरण वर्मा हैं. रामू की बहू किस से घृणा करती थी? रामू की बहू कबरी बिल्ली से घृणा करती थी. बिल्ली को मारने का निश्चय उसने कब किया? बिल्ली को मारने का निश्चय उसने कब किया? बिल्ली को பூனையை மார்னே கானா இங்கே கொல்லுவதற்காக, நிச்சய் அப்படின்னா முடிவெடுப்பது, நிச்சயம் செய்வது. உஸ்னே கப் கியா. உஸ்னேன்னு யாரை சொல்கிறாங்க? அந்த மருமகளை சொல்கிறாங்க. கப் கியா எப்பொழுது செய்தாள், அதாவது பூனையை கொல்ல அவள் எப்பொழுது முடிவெடுத்தாள், எந்த இன்சிடெண்ட்டால் அவள் முடிவெடுத்தாள் அப்படின்னு கேட்குறாங்க. जब अपने पति के लिए बनाई गई खीर को बिल्ली खा लेती है, तब रामू की बहू ने बिल्ली को मारने निश्चय किया. கவனிங்க. ஜப் அப்னே பத்தி கேலியே, எப்பொழுது, ஜப் அப்படின்னா எப்பொழுது, அப்னே தன்னுடைய, பத்தி கேலியே கணவனுக்காக, பனாயி கயி சமைக்கப்பட்ட, கீர்கோ கீர்னா பாயாசம், பாயாசத்தை, பில்லி खा लेती है பூனை சாப்பிட்டதோ, தப் அப்பொழுது, ராமு கி பஹு ராமுவினுடைய மருமகள், பில்லி கோ மார்னே அந்த பூனையை கொல்ல, நிச்சய் கியா முடிவெடுத்தாள். ஜப் அப்னே பதி के लिए बनाई गई खीर को बिल्ली खा लेती है, तब रामू की बहू ने बिल्ली को मारने निश्चय किया. प्रायश्चित करने के लिए कौन बुलाया गया? அதாவது பூனையை கொன்னாச்சு, கொன்ன பின்னாடி அது பாவம், அந்த பாவத்தை போக்கணும், அதுக்காக பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க வீட்டில். அப்போது யாரை கூப்பிட்டாங்க? பிராயச்சித் கர்னே கேலியே அந்த பிராயச்சித்தத்தை பண்ணுறதுக்காக, கौन बुलाया गया யார் கூப்பிடப்பட்டார்? பிராயச்சித் கர்னே கேலியே பண்டித் பரம் சுக் புலாயா கயா. कौनக்கு பதிலாக பண்டித் பரம் சுக் அப்படின்ற பேரை எழுதணும். प्रायश्चित करने के लिए पंडित परम सुख बुलाया गया. पंडित परम सुख ने कितने दिन के पूजा पाठ करने की सलाह दी? पंडित परम सुख ने कितने दिन के पूजा पाठ करने की सलाह दी? पंडित परम सुख ने कितने दिन எத்தனை நாட்கள், பூஜா பாட் பூஜை புனஸ்காரங்கள், கர்னே கி செய்ய வேண்டிய, சலாதி சலானா அட்வைஸ் கொடுக்கறது. ஸோ பண்டித் பரம் சுக்க பூஜை செய்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. அவர் எத்தனை நாள் பூஜை செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. பண்டித் பரம் சுக்னே 21 दिन के पूजा पाठ करने की सलाह दी. पंडित परम सुख ने 21 दिन, 21னா என்ன நம்பர்? 21 21 நாட்கள், 21 दिन के பூஜா பாட் கர்னே கி சலாதி. ஸோ நீங்கள் இந்த பூனையை கொன்ன பாவத்தை போக்குறதுக்கு 21 நாட்கள் பூஜை புனஸ்காரங்கள் செய்யணும் அப்படின்னு அவர் அட்வைஸ் பண்ணுறார். रीकैप. बिल्ली को मारने का निश्चय उसने कब किया? जब अपने पति के लिए बनाई गई खीर को बिल्ली खा लेती है, तब रामू की बहू ने बिल्ली को मारने निश्चय किया. प्रायश्चित करने के लिए कौन बुलाया गया? प्रायश्चित करने के लिए पंडित परम सुख बुलाया गया. पंडित परम सुख ने कितने दिन किए पूजा पाठ करने की सलाह दी? पंडित परम सुख ने 21 दिन के पूजा पाठ करने की सलाह दी. That's it. எல்லா கொஷின் ஆன்சர்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கஹானிக்கார் பேரை கண்டிப்பாக எழுதி பாருங்கள், அப்போ தான் ஞாபகம் இருக்கும். ரைட்டிங் ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். டு earn more, we must learn more. Meet you all again in another wonderful video. धन्यवाद. शुभकामनाएं.